வீடியோ ஒரு முக்கியமான பதிவுக்காக தான் நாம் சொல்லியிருந்தோம் இல்லையா, மேக்ஸில் ஒவ்வொரு டாப்பிக்குமே முடித்த பிறக்கேடு அதுக்குன்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் சம்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. நம்ம ரேசியோ அண்ட் ப்ரொபோசனை கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு, டைப் 7 வரைக்கும் கொண்டு போயிருப்போம் இல்லையா. ஸோ அதுக்கான ப்ராக்டிஸ் சம்ஸ்க்காக தான் இந்த வீடியோ. அந்த டைப் 7ல் நம்ம என்னென்ன சம்லாம் பார்த்தோமோ நம்ம அதே கொஸ்டின்ஸை தான் நான் இங்கே கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா, நான் மாடலை மாற்றியோ அந்த மாதிரிலாம் கொடுக்கல. உங்களுக்கு ஈஸியாக அதையே திரும்ப ப்ராக்டிஸ் ஆகட்டும்னு சொல்லிட்டு அந்த டைப்ஸில் பார்த்த சம்ஸையே நான் கொடுத்துட்டேன். ஓகேவா, டைப் 7 வரைக்கும் எந்தெந்த மாதிரிலாம் பார்த்துருப்பீங்களோ அது எல்லாமே ஒரு 10 கொஸ்டின்ஸ் கொடுத்தாச்சு. ஓகேவா, அதே மாதிரி என்ன அப்படின்னா நீங்கள் நான் இந்த கொஸ்டின்ஸை நான் என்ன பண்ணுவேன்னா டெலிகிராமில் சென்ட் பண்ணிடுவேன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சர் கீயை பார்த்தீங்க அப்படின்னா நான் நைட்டு இந்த வீடியோவுக்கான கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணிடுவேன். ப்ளஸ் இதுக்கான ஆன்சரை நான் டெலிகிராம்லேயும் சென்ட் பண்ணிடுவேன். ஓகேவா, ஸோ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. ஓகேவா, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டினையுமே நான் இப்போ சொல்லிடுறேன். ஓகேவா, ப்ளஸ் நான் டெலிகிராம்லேயும் சென்ட் பண்ணிடுவேன். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஆன்சர் தெரியணும் அப்படின்னா நீங்கள் நைட்டுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் நான் ஆன்சரை பின் பண்ணியிருப்பேன். ப்ளஸ் டெலிகிராம்லேயுமே நான் நைட்டுக்கு மேலே சென்ட் பண்ணிடுவேன். ஓகேவா, அதே மாதிரி குரூப் 4க்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் போய்கிட்டு இருக்கு. நீங்கள் என்ன ஜாயின் ஆகாத இருக்கீங்க அப்படின்னா ஜாயின் ஆகிக்கோங்க. அதே மாதிரி ஜனவரி 18லேருந்து குரூப் 2, குரூப் 2A அண்ட் குரூப் 4க்கான தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சுமே ஸ்டார்ட் ஆக போகுது. ஜாயின் ஆகாத இருக்கீங்க அப்படின்னா ஜாயின் ஆகிக்கோங்க. ஓகேவா, இதில் ஃபஸ்ட்டு சம் பாருங்க. 3ஆம் விகிதச்சமன் காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 4 மற்றும் 8க்கு கண்டுபிடிக்கணும். ஆப்ஷன் 16, 8, 12, 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அடுத்தது செகண்ட் சம். 10% x ஈக்குவல் டு 20% y எனில் x/y காண்க அப்படின்னு கேட்டுட்டு ஆப்ஷனில் 1:2, 3:4, 2:1, 4:1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதையுமே ஒர்க் அவுட் பண்ணிட்டு இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா, அடுத்தது 3வது சம் பாருங்க. a/3 ஈக்குவல் டு b/4 ஈக்குவல் டு c/5 எனில் a/b/c ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷனில் பாருங்கள் 4:2:1, 3:4:5, 1:2:1, 2:5:2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு இதுக்கான ஆன்சரை சொல்லிடுங்க. அடுத்தது 4வது சம். 2a ஈக்குவல் டு 3b ஈக்குவல் டு 4c எனில் a/b/c காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷனில் 6:4:3, 6:4:1, 5:6:2, 2:1:4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகேவா, அடுத்தது 5வது சம். a/b ஈக்குவல் டு 1/2 3/8, b/c ஈக்குவல் டு 1/3 5/9, c/d ஈக்குவல் டு 5/6 3/4 எனில் a/b/c/d காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஆப்ஷன் பாருங்க 4:3:3:5, 3:5:10:9, 4:3:10:9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் ஆப்ஷனா 8:6:10:9. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. அடுத்தது 6வது சம் பாருங்க. a/b ஈக்குவல் டு 3:4, b/c ஈக்குவல் டு 8:9 எனில் a/c என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷனில் 2:1, 1:2, 2:3, 3:2 கொடுத்து கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். 0.75 x/5:8 எனில் எக்ஸின் மதிப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் இந்த ஈஸ்ட்டுக்கு அந்த டைப்பில் சொல்லும் போது சொல்லியிருப்பேன். ஒரு ஈஸ்ட்னா அதுக்கான மீனிங் என்ன, 2 ஈஸ்ட்னா அதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி. ஆப்ஷன் பாருங்கள் 0.2, 1.2, 1.02, 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். 8வது சம். இரு எண்களின் விகிதம் 4:5. முதல் எண் 20% அதிகரிக்கப்படுகிறது, இரண்டாம் எண் 20% குறைக்கப்படுகிறது எனில் புதிய எண்களின் விகிதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஆப்ஷன் பாருங்க 4:1, 5:6, 6:5, 2:3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. கேள்வி 9. ஒரு குறிப்பிட்ட தொகை ABCDக்கு 5:2:4:3 என்ற விகிதத்தில் பிரிக்கப்படுகிறது.
சி என்பவர் டியை விட ரூபாய் 1000 அதிகம் பெற்றால் பியின் பங்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்க, 2000, 20000, 1000, 500. ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. 10வது சம், பி மைனஸ் ஏவின் 30%, ஏ பிளஸ் பியின் 18% சமம் எனில் ஏ/பி ஆனது எதற்கு சமம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்க, 4:1, 1:4, 3:2, 2:1. ஓகேவா? இதை எல்லாத்தையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இதுக்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வந்து நைட்டு வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கான ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணிடுறேன், டெலகிராம்லேயுமே சென்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி என்ன அப்படின்னா இதே கொஸ்டினே வந்து டெஸ்ட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்காதீங்க. ஓகேவா? இது வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதே சமயம் வந்து கொடுத்துருக்கேன். டெஸ்ட்டில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஓகேவா? நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணாதான் கொஞ்சம் எந்த மாடலில் கேட்டாலும் நம்மளால் போய் அட்டன் பண்ண முடியும். ஸோ அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஓகேவா? அதுக்குமே நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ அதுக்குமே நான் வந்து வீடியோ போடுறேன். ஓகே, அதே மாதிரி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. குரூப் 4 ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் நீங்கள் என்ன ஜாயின் ஆகாத இருக்கீங்க அப்படின்னா ஜாயின் ஆகிக்கோங்க. ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இதுக்கான ஆன்சரை இந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். தேங்க்யூ.